திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாருங்கள். திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாருங்கள். இறை வாழ்வு நம்மில் மலர்ந்திடவே, புது வாழ்வு என்றும் நிலைத்திடவே, இறையேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. இறையேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாருங்கள். அன்பு என்னும் பரிசினை அனைவருக்கும் பகிர்ந்திடவே, அன்பு என்னும் பரிசினையே அனைவருக்கும் பகிர்ந்திடவே, சேயை கண்ட தாயை போல தேடி வந்து காப்பவரை, சுடர் வீடும் பேரொளியாய் சுற்றி வரும் சூரியனாய், இறையேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. இறையேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாருங்கள். மானிடர் மனங்களிலே அது எல்லாம் ஒளிந்திடவே, மானிடர் மனங்களிலே அதையெல்லாம் ஒளிந்திடவே, உண்மை நீதி நம்மிடையே வந்து நம்மை வாழ்விக்கவே, சுடர் வீடும் பேரொளியாய் சுற்றி வரும் சூரியனாய், இறையேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. இறையேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாருங்கள். திருப்பலி கொண்டாட வாருங்கள்,
தந்தை மகன் தூயாவியானின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க உங்களை புனித அலசியஸ் கொன்சாகா அன்பியம் சார்பாக அன்புடன் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு 2இல் 1 தேர்ந்தெடுக்க அழைப்பு விடுக்கின்றது. நல்லது தீயது, நெருப்பு நீர், வாழ்வு சாவு, இவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் நமது விருப்பத்தை பொறுத்தது. இயேசு திருச்சட்டத்தின் வாக்குகளை பற்றி வெளிப்படுத்துகின்றார். திருச்சட்டத்திலிருந்து அனைத்தும் நிறைவேறாத வரை அச்சட்டத்தின் எழுத்தோ சிறு புள்ளியோ ஒழியாது என்று பதிவு செய்கின்றார். இறைவாக்கு நமக்கு வழங்கும் அறநெறிகளின்படி நாம் வாழ அழைப்பு விடுக்கின்றார். இதனை மறந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து அடுத்தவரின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இழி செயல்களில் ஈடுபடுவரையும் வன்மையாக கண்டிக்கின்றார். இயேசுவின் நெறியோ அகமன பக்குவத்தை சார்ந்தது. நற்சிந்தனைகளுக்கும் தூய எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. ஏனென்றால் அகமன பக்குவத்தை பொறுத்தே நம் வெளி செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இங்கு நன்கு உணர்த்துகின்றார். சுயநலமற்ற அன்பு கலந்த அக்கறை உணர்வோடு உண்டாகும் கோபத்தை தான் ஆண்டவர் இயேசு பரிசேயரிடமும் ஆலயத்திலும் வெளிப்படுத்தினார். ஆகவே கோபம், பகை, வெறுப்பு இவைகளை அடியோடு ஒழிக்க முயல்வோம். மற்றவர்களை பற்றிய இனிமையான நினைவுகளை மட்டும் மனதில் கொண்டு இத்திருப்பலியில் கலந்து இறையருள் நாடிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தம்முடைய படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்திட உமை வேண்டுகின்றோம். ஆண்டவரை உம்முடைய நாளாகின்ற உம்முடைய அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் தமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி எறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனி தனிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, இயேசு புள்ளினாய் என் மேல்
உமது இருக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இன்றைய திருப்பலியானது தன்னுடைய 30வது ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கின்ற திருவாளர் ஜோசப் செல்வராஜ், திருமதி கிரேசி, இந்த குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக இறைவன் கடந்த ஆண்டுகளிலே இவங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களிலே தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. சீராக் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் அன்றாட வாழ்க்கை சூழலில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் வாழ்க்கை மரபு மற்றும் நெறிமுறைகளையும் தாங்கி வருகிறது. மாந்தர்கள் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். கடவுள் மனிதர்களின் அனைத்து செயல்களையும் காண்கிறார். பழைய ஏற்பாடுகளின் ஞானத்தை வெளிப்படுத்தும் சிறந்த நூலாகிய சீராக் நூலிலிருந்து வாசகத்தை கவனமுடன் மனதில் பதியச் செய்வோம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய திருவசனங்கள். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய திருவசனம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பட்டுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. அதை அவர்கள் விரும்புகிறவர்களே அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்பவர்களுக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர்.
எனக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை நிரந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 இரண்டாம் வாசக முன்னுரை. நமது வாழ்வின் வழி எளிமையானதல்ல, அது மிக கடினமானது. இத்தகைய வழியை தேர்ந்தெடுக்க நமக்கு இறைஞானம் வேண்டும். இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியாரின் வெளிப்படுத்துகின்றார். மாந்தருக்கு வேண்டியது உலக ஞானம் அல்ல, இறைஞானமே. நாம் மேன்மை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதே இறைஞானம். இறைஞானம் இறைவனை அன்பு செய்வோருக்கு தூய ஆவியார் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. இவற்றை விளக்க இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைச்சொற்றொடர்கள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவும் இல்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். Alleluia, 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 alleluia. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 20 முதல் 22, 27 முதல் 34 மற்றும் 37. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணையிடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை, பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை நாம் ஒவ்வொருவருக்கும் விண்ணரசில் பெரியவர்களாக இருக்க அழைப்பு விடுகிறது. விண்ணரசில் பெரியவராக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். படைப்பின் தொடக்கத்திலேயே இந்த சுதந்திரமானது வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். மனிதன் எதை வேண்டுமானாலும் அவனுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ள உரிமையை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கண் முன்பாகவே அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் வாசகத்திலே
அதையே தான் நாம் பார்க்கிறோம். நெருப்பும் நீரும் உமக்கு முன்பாக நான் வைத்துள்ளேன், எது வேண்டுமோ அதை நீ தேர்வு செய்து கொள் என்று கூறுவதையும், வாழ்வையும் சாவையும் உமக்கு முன்பாக வைத்துள்ளேன், எது வேண்டுமோ அதை நீ தேர்வு செய்து கொள் என்றும், நன்மையையும் தீமையையும் உமக்கு முன்பாக வைத்துள்ளேன், எது வேண்டுமோ அதை நீ தேர்வு செய்து கொள் என்றும், இன்பத்தையும் துன்பத்தையும் உமக்கு முன்பாக நான் வைத்துள்ளேன், எது வேண்டுமோ அதை நீ தேர்வு செய்து கொள் என்று ஆண்டவர் இவ்வாறு மனிதர்கள் விரும்புகிறதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளல் என்று அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுப்பதை நாம் இன்றைய இறை வார்த்தையின் மூலம் பார்க்க முடிகிறது. நம் மனம் எதை ஆர்வத்தோடு தேடுகிறதோ, நம் மனத்தை எதை நோக்கி நாம் செலுத்துகின்றோமோ அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கடவுள் சொல்கிறார், விரும்பினால் கட்டளையை கடைபிடி என்று கடவுள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பற்றுறுதியுடன் நடப்பதும் உமது விருப்பப்படியே, உமக்கு விருப்பமானதை நீ எடுத்துக்கொள் அப்படியெல்லாம் சொல்லுகிற கடவுள், ஆனால் ஆண்டவருடைய ஞானம் பெரிது என்று, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார் என்று கடவுள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களிலே நாம் எண்ணுவோம், நான் செய்கிறது இந்த சிறிய தவறினை கடவுள் எப்படி பார்க்க போகிறார், கடவுள் இந்த சிறிய தண்டனைக்கெல்லாம் என்னை தண்டிக்க மாட்டார் என்று நமது எண்ணத்தில், நம்ம மனதிலே ஒரு எண்ணமானது இருக்கலாம். அதற்காகத்தான் திருப்பாடல் அதிகாரம் 139வது அதிகாரம் இறைவசனம் 1 முதல் 2 நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகள் எல்லாம் தொலையிலிருந்தே நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஆண்டவருடைய அந்த ஞானத்தை பற்றி கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். அதாவது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமானது நிறைவாக இருக்கும் என்பதையே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவனிடத்திலே அதிகமான தீய எண்ணமும் இந்த தீய சிந்தனையும் தீய பழக்க வழக்கங்களும் குடிகொண்டிருக்கின்றது என்றால் அவ்வளவு எளிதாக அவற்றை நாம் நீக்கிவிட முடியாது. இது என்னவோ நம்மிடையே 2-3 கற்களை வைத்து கொண்டு இது எனக்கு தேவையில்லை என்று நினைத்து அதை தூக்கி எறிவது போல அல்ல. மாறாக இது நமக்குள்ளே, இந்த பாவமானது நமக்குள்ளே ஊடுருவி நம்முடைய உள்ளங்களிலே நிலையாக போய் தங்கிவிடுகிறது. அவ்வளவு எளிதாக அவற்றை தூக்கி வீச முடியாது. அப்படியெனில் நான் எப்படி இந்த பாவத்திலிருந்து மீள முடியும்? நான் எப்படி ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை பெற முடியும்? நான் எப்படி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்பத்திலே நான் பெற முடியும் என்று நம்மிடையே ஒரு கேள்வி எழலாம். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒரு சின்ன அந்த சாக்கடை கால்வாய் அதை நம்மெல்லாம் பார்த்துருப்போம். அதில் நிறையா வேஸ்ட் பொருட்கள், கழிவு பொருட்கள், குப்பைகள், கல், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த சாக்கடை என்பது ஒரு நல்லதல்ல, ஒரு தீயதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த சாக்கடை இருக்கின்ற பொழுது அது அந்த இடத்தையே அசுத்தம் செய்வதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை எவ்வாறு நாம் சுத்தம் செய்ய முடியும் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதிலே மீண்டும் கொஞ்சம் அழுக்கு தண்ணியை ஊற்றி சுத்தம் செய்ய முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக சுத்தம் செய்ய முடியாது. அதே போல் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணணும்னு பார்த்தா கண்டிப்பாக சுத்தம் செய்ய முடியாது. அப்படின்னா அதை எப்படி சுத்தம் செய்ய முடியும்னா, முதலிலே அதில் இருக்கிற கழிவு பொருட்கள் எல்லா மற்ற பொருட்களையும் எடுத்துவிட்டு, அசுத்தமான பொருட்களை எடுத்துவிட்டு நாம் அந்த கழிவு நீர், அந்த சாக்கடையிலே, அந்த கால்வாயிலே எவ்வளவு அசுத்தமான நீர் இருக்கிறதோ அதற்கு மேல் அதிகமான அந்த நல்ல நீரை நாம் செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த சாக்கடையானது சுத்தமாக, அந்த சாக்கடை கால்வாயானது சுத்தமாக மாறும்.
என் அன்புக்குரியவர்களே, மனிதனும் அதே போலத்தான். நாம் மனிதர்கள் பலவீனமானவர்கள், நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவனிடத்திலே உள்ள பாவங்களை, கழிவுகளையும் அழுக்குகளையும் அகற்ற வேண்டுமெனால் பல நன்மைகளை நம்முள்ளே நாம் ஊற்ற வேண்டும், நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பாவத்திலிருந்து மீள முடியும் என்பதையே இன்றைய இறை வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு கூறுவதாக இருக்கிறது. மிக அழகாக சொல்லுவார்கள், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று கூறுவார்கள். அதே போலத்தான் பாவிகளாக பார்த்து திருந்தாவிட்டால் இந்த பாவத்தை ஒருபொழுதும் நம்மிடமிருந்து ஒழிக்க முடியாது. நாம் ஒருபொழுதும் இந்த பாவத்தை ஒழிக்கவில்லை என்றால் கடவுளுடைய ஆசிரை நம்முடைய வாழ்விலே ஒருபொழுதுமே பெற முடியாது என்பதையே இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு கூறும் மைய சிந்தனையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இறைஞானத்தின் கொண்டவர். அந்த இறைஞானத்தை நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதே இல்லை என்று நாம் பார்க்கிறோம், வாசிக்க கேட்டோம். மனிதன் இறை ஞானத்தை புரிந்து கொள்வதிலோ அதை உள்வாங்கிக் கொள்வதிலோ விருப்பம் காட்ட மாட்டேங்கிறான். அதனால்தான் அவனுக்கு அந்த இறை ஞானமானது புலப்படவில்லை என்று புனித பவுலடிகளார் மிக தெளிவாக இன்றைய இரண்டாவது வாசகத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். நம் கண்களுக்கு இந்த இறை ஞானம் புலப்படவில்லை, நம்முடைய செவிகளுக்கு எந்த ஞானமும் எட்டப்படவில்லை. மனித உள்ளம் எதை அறியாமலும் விட்டுவிடுகிறது என்று மனித உள்ளமானது ஒரு சோம்பேறித்தனமான உள்ளமாக இருக்கிறது என்பதை இன்று இரண்டாவது வாசகத்திலே புனித பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை பார்க்கிறோம். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகம் இதை இன்னும் ஆழமாக எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய்யானை இடாதே என்று படிப்பினைகளை கொடுப்பதை ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய்யானை இடாதே என்று சொல்லுகிற பொழுது இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்மளே பல பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கலாம். நான் என்ன போய் யாரையாவது கொலை செய்கிறேனா? அப்படிப்பட்ட சாவான பாவத்தை நான் ஒரு பொழுதும் செஞ்சதே இல்லை. நான் போய் என்ன விபச்சாரம் செய்கிறேனா? அப்படிப்பட்ட அந்த சாவான பாவத்தை நான் ஒரு பொழுதும் செஞ்சதே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இந்த பாவங்களையெல்லாம் செய்யாதனால நான் நல்லவனாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையானது, அவருடைய அறிவுறுத்தலானது சற்று வித்தியாசமாக இருப்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்க முடிகிறது. கொலை செய்யாதே என்பதால் கொலை செய்வது என்பதல்ல, மாறாக சினம் கொள்ளாதே என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். சினம் கொள்ளாதே, கோபப்படாதே. நீ கோபப்பட்டாலே அது உன்னை கொலை செய்வதற்கு உன்னை அழைத்து கொண்டு போய் விட்டுவிடும். சின்ன சின்ன கோபமே கொலை செய்வதற்கான அர்த்தம்தான் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். கொலை செய்வதற்கான அடிப்படை என்ன? கொலை செய்ய தூண்டுவதற்கான அந்த ஆணி வேர் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அது நம்மை அந்த பாவமானது செய்வதற்கு தூண்டுகிறதாக இருக்கிறது இந்த சினம்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். இந்த தொடக்க நூல் புத்தகத்திலே காயேன் மற்றும் ஆபேல் இவர்களுடைய 2 பேர் மத்தியிலும் காயேன் கோபமாக இருந்த காரணத்தினால்தான் தன்னுடைய சகோதரரை கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கோபம் கொள்ளுதல் எப்படி இந்த தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே தான் ஆண்டவர் இயேசுவும் இன்றைய நற்செய்தியிலே கூறுபவராக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் கோபம் கொள்ளுவது என்பது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அந்த கோபத்தை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறோம் என்பதை தான் ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைப்பிடுக்கிறார். அதையே தான் நாம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே நாம் படிக்க பார்க்கிறோம். கோபப்பட்டாலும் கதிரவன் மறையும் முன்
கோபம் மறைந்து விட வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, எனவே நாம் படுகின்ற அந்த கோபத்தினை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறோம்? நாம் படுகின்ற அந்த கோபத்தினால் நம்முடைய குடும்பங்களிலே உறவானது பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் நமக்கு கூறும் ஒரு நல்ல செய்தியாக பாடமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே கூறியிருக்கிறார், விபச்சாரம் செய்யாதே என்று. இந்த விபச்சாரம் செய்யாதே என்று கேட்டுடனே ஐயோ இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. நான் இந்த விபச்சாரம் செய்கிறத எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை நான் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சதே இல்லை என்று நம்முடைய மனதிலே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், எப்பொழுது ஒருவரை இச்சையுடன் நாம் பார்க்கிறோமோ அங்கேயே விபச்சாரம் நடந்துவிட்டது என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கினால், ஒரு ஆணை இச்சையுடன் நோக்கினால் அது பாவம். ஏனென்றால் அந்த இச்சை, அந்த தவறு உன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த பாவமானது நமது உள்ளத்தை கரைபடிய செய்கின்றது என்பதையே ஆண்டவர் இயேசு கூறுகிறார். இந்த எதிர்மறையான சிந்தனையானது நம்முடைய உள்ளத்திலே மிக ஆழமாக அமர்ந்திருக்கிறது என்பதையே ஆண்டவர் கூறுகிறார். அதே போல மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கூறுகிறார், பொய்யானை இடாதே. ஆணையே இடாதே என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். உங்கள் வார்த்தையிலே ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை என்றும் கூறுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுவதை நாம் பார்க்கிறோம். நம்மிடையே யாராவது ஒரு செயலை செய்ய சொன்னார்கள் என்றால், நம்மளால் முடிந்ததென்றால் ஆம் என்றும், முடியவில்லை என்றால் உடனே இல்லை என்றும் சொல்லிவிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரத்திலே நமக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருந்தாலும், ஒரு சில நேரங்களிலே எந்த நபர் அதை கேட்கிறாரோ அதை பொறுத்து நம்முடைய அந்த ஆம் மற்றும் அந்த இல்லை பதிலானது இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கூறுகிறார், அனைவரையுமே உன்னுடைய வாழ்க்கையிலே சமமாக மதித்து நட என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டதும் அதுவே. உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்யாத என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறது. நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு எதிராக மட்டுமல்ல, மாறாக அனைவரையும், நாம் இவ்வுலகிலே வாழ்கிற அனைவருமே சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெனில் நாம் அனைவரையுமே சமமாக கருதி நம்முடைய வாழ்விலே வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, மாற்றம் என்பது நம்மிடம் வராது. நாம் தான் மாற்றங்களை நம்மிடையே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு என்ற இறைவார்த்தையின் மூலம் எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 15 இயேசு கூறுகிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவர் காட்டுகின்ற அந்த நல்ல பாதையிலும் நடக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அவற்றின்படி நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு கூறுவதாக இருக்கிறது. இன்று இறைவார்த்தை கூறுவதும் அதுவே. நாம் நன்மையை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை விரும்பி நாடுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல அறிவுரைகளை கொடுக்கிறார். அதிலிருந்து 3 அறிவுரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் முக்கியமாக கூறுகின்ற அந்த 3 அறிவுரைகள், அதாவது அந்த நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்து கொண்டே செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகிறார். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், 1,
நாம் புரணி பேசுவதை தவிர்க்க வேண்டும். நாம் மற்றவர்களை பற்றி பேசாமல் நான் என்னுடைய வாழ்விலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக, கடவுளை உன்னுடைய உள்ளத்திலே உயரத்திலே எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். கடைசியாக, தேவையில் இருப்போரை பார்த்தும் பார்க்காதவர் போல் ஒரு பொழுதும் செல்லக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். முடிந்தால் அவர்களுக்காக ஜெபம் செய்யலாம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 3 அறிவுரைகளை முக்கியமாக கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இறை இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து போக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் காட்டிய அனைத்து, நம்முடைய கடவுள் காட்டிய அனைத்து நன்மைகளையும் நம்முடைய வாழ்விலே ஏற்று, கடவுளுடைய கட்டளைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்விலே ஏற்று நாம் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கும் என்பதையே இன்றைய இறை வார்த்தையினுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அறிவுரைகளை ஏற்று ஆண்டவருடைய இந்த படிப்பினைகளின்படி வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். பரம்பொருளே எம் இறைவா, திருச்சபையை ஆளும் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஒன்றிணைத்து ஒருமித்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட போதுமான வல்லமை இவர்களுக்கு பொழிந்து இறைவன் இறையரசை மன்னகம் கண்டிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பண்பாளரே எம் இறைவா, உம் திருமகன் வாழ்ந்த காலத்தில் இறை மனித உறவு நன்றாக அமைந்திட சமுதாயத்திற்குள் ஊடுருவி மனிதனை மனிதனாக பாவிக்க கல் நெஞ்ச யூனத்திற்கு
பல சவால்களால் சுட்டிக்காட்டி மனித நேயம் மண்ணில் மலர்ந்திட அறம் செயல்களால் வாழ்ந்த காட்டிய வாழ்வில் நாங்கள் அதன்படி இறைவா சூழ்நிலை வாழ்ந்திட வேரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் உம் திருமகனின் மனநிலையில் மக்களை வழிநடத்தவும், சுயநலத்தையும் அதிகாரத்தின் சுயநல பிடியிலிருந்து தளர்ந்து சமத்துவ சமுதாயம் படைத்திட வேண்டிய அருள் வரங்களை நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்ணின் மணி போல் காக்கும் இறைவா, எல்லா குடும்பங்களிலும் உமது தெய்வீக சமாதானம் என்றென்றும் தங்கி இருக்கும்படி குடும்பங்களில் பிரிவினை ஏற்படாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, சமாதானம், விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு ஏற்படவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, ஆறுதலின் தெய்வமே, இந்த புனிதமான நேரத்தில் துருக்கி சிரியா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோருக்காகவும் கடந்த சில நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்காகவும் தங்களுடைய உறவுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் மக்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்கிறோம். நீரே ஆறுதலாகவும் அவர்களை தேற்றுபவராகவும் உடனிருந்து ஒவ்வொரு உயிர்களையும் கரம் பிடித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞனை எழுந்து ஒளிவீசு என்ற எம் இறைவா, உமது பிள்ளைகள் எழுந்து ஒளிவீசிட பல தடைக்கற்கள், மேற்கத்திய கலாச்சாரம், மின்னணு சாதனங்கள், நவீன தொலைத்தொடர்புகள் மேலோங்கி இளைஞர்கள் நிலை தடுமாறும் நிலை வளர்ந்தோங்கி உள்ள நிலையில் தங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை கிரகித்து நேரிய இறையரசு பாதையில் பயணித்திட வரம்பேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, ஆயனாக எங்களை வழிநடத்தும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அதிபர் தந்தை மற்றும் திருத்தொண்டர் தந்தை அவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உடல் மன ஆன்ம நலத்தோடும் இறை ஞானத்திலும் இறை அழைத்தலிலும் ஊன்றி நின்று எங்களை இறை திட்டத்தின்படி வழிநடத்த தூய ஆவியாரின் அருளை அவர்கள் மீது பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இன்று திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இப்போ கொடுப்போம். நம்முடைய பங்கில் உள்ள மூத்தோர்கள், பெரியவர்கள், முதியவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய எதிர்கால சந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ, குறிப்பாக திருப்பலிக்கு நேரத்துக்கு வருதல், நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய எதிர்கால சந்திகளுக்கு கற்றுக் கொடுக்க சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நவீன ஊடக உலகிலே தவறான உதாரணங்கள், சமூக ஊடகங்களின் தாக்கங்கள் போன்றவற்றால் இன்றைக்கு மன முறிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி இன்றைக்கி எத்தனையோ இளம் தம்பதிகள் பிரியலாம் நினைக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கை சூழலில் திருமண வாழ்வினுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கை வாழ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய முன்னிலை கொடுத்த அந்த வாக்குறுதியிலிருந்து தடம் பெறலாமல் ஆண்டவரை இருகன பற்றி கொண்டு வாழக்கூடிய அருடைய ஆசிரியை கேட்பாம். இந்த நாளில் மிக சிறப்பான தங்களுடைய 30வது திருமண நாளை கொண்டாடுகிற திருவாளர் ஜோசப் செல்வராஜ் கிரேஸ் அந்த குடும்பத்திற்காக இறைவன் தொடர்ந்து இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நல்லது தீயது செய்வதற்கான அந்த முழு சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது இந்த நாளிலே ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் தவறான வழிகள் நாங்கள் செல்லாமல் நல்லவற்றை தேர்ந்தெடுத்து
எப்போதுமே நல்லவற்றை செய்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். முகமிழந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியன. வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியன. ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றேன். ஆபேல் தந்த பலியினையில் சிறந்ததையே தருகின்றேன். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதென்றோ. எனில் உள்ளதெல்லாம் உனதென்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில் தானே. முகமடந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஏழை மீதமை தந்ததை போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மனங்கள் தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதென்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில் தானே. முகமடந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியன. வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியன. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவலில் இந்த மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடும் இருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதனைகளோடும் புனிதரின் பெருந்தலோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பனை உறுப்பு நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். தந்தையுடைய திருமுன் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இந்நாளில் தங்களுடைய 30வது திருமண நாளை கொண்டாடுகிற செல்வராஜ் கிரேஸ் இந்த குடும்பத்தாரை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுண்டு உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீண்டும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தவைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருபத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிநீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்தினை தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் பிற சபை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலை பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நடுப்பகுதிக்கு வந்து பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி புனிதர்கள் சிரில் மெத்தோடியஸ் நினைவு. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியாவின் ஊழியர் துறவாவை நிறுவிய புனிதர் 7 நினைவு. சனிக்கிழமை 18ஆம் தேதி புனித குரியாக்கூஸ் செலியா சவரா நினைவு, மரியனை நினைவு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு. இந்த நாளில் இந்த ஞாயிறு திருப்பலியை மிக சிறப்பாக சிறப்பித்த புனித அலோசியஸ் கொன்சாகா அன்பிய குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மிக அழகாக அனைத்தையும் திட்டமிட்டு ஜெபங்களை எல்லாம் அழகாக எழுதி மிக சிறப்பாக இந்த நாளை நீங்கள் சிறப்பித்தீர்கள். நீங்கள் வருகை பவுனிலே வந்த விதம், பிள்ளைகள் ஆரத்தி எடுத்த விதம் எல்லாமே நன்றாக இருந்துச்சு. உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை நன்றிகளையும் கரவில் எழுப்பி நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் தூய ஆவியார் அன்பிய குடும்பங்கள். அன்பார்ந்த பங்கு மக்களே, தவக்காலம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நாம் திருநூற்றுப்பதனோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய குருத்தோலைகளை நீங்கள் எடுத்து வந்து ஆலயத்தை கொண்டு கொடுக்குமாறு திருவாளர் பிரகாஷ் அவரிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலம் தாழ்த்தாமல் இன்றை கொடுத்தால் நல்லது. சரியா? இன்றை கொடுத்தால் நல்லது. ஒரு வேளை நேரமாக ஒரு வேளை முடியவில்லை என்றால், அல்லது நீங்கள் அன்பிய கூட்டத்தில் கூட அன்பிய கூட்டம் வந்து அடுத்த வாரம் தான், அதனால் அதுக்கு முன்பாக கொடுக்கப்படவே நாம் தயாராக வேண்டும். எனவே தயவு செய்து உங்களுடைய அந்த பழைய குருத்தோலைகளை நீங்கள் உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:30 மணி திருப்பலியானது பங்கு மக்களுடைய திருப்பலியாக சிறப்பிக்கப்படும். எனவே அனைத்து பங்கு மக்களும் அந்த திருப்பலியிலே நீங்கள் கண்டிப்பாக பங்கேற்று அந்த தவ காலத்தை ஆரம்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி 19, 20 திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களிலே அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். ஒரு சிறிய மாற்றம்.
இந்த தவ காலத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு புனித அர்னால்ட் ஜான்சன் அன்பியும், 6:15 மணிக்கு திருக்குடும்ப அன்பியம், 7 மணிக்கு ஜோசப் ஃப்ரேனாடமட்ஸ் அன்பியம். 20ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு திருமுழுக்கு யோவான் அன்பியம், 6:45 மணிக்கு தூய் ஆவியார் அன்பியம், 7:30 மணிக்கு அலோசியஸ் கொன்சாக அன்பியம். அன்பியங்களுக்கு நான் வருவேன். எனவே தயவு செய்து அந்த நேரங்களில் நீங்கள் தயாராக இருக்குமாறும் தவ காலத்துக்கான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். எனவே தயவு செய்து அந்தந்த நேரங்களில் நீங்கள் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினமும் உண்டியல்கள் மற்றும் தவக்கால அந்த கையெட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய தலைவர்கள் பங்கு தந்தை அலுவலகத்திற்கு ஒரு 10 நிமிடங்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய கூட்டம், அன்பிய தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 4 மணி முதல் சனிக்கிழமை மாலை வரை நான் பங்கில் இருக்க மாட்டேன். உங்களுடைய ஆன்மீக தேவைகளுக்கு உதவி பங்கு தந்தை பணி குழந்தை இயேசுதாஸ் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த ஆண்டு தவக்கால திருப்பயணமாக நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல கேரளாவுக்கு நாம் திருப்பயணமாக சொல்கின்றோம். இது நீங்கள் அன்பிய அந்த கூட்டத்திலே, தலைவருடைய கூட்டத்திலே கேட்டுக்கொண்டதுங்க. உங்களுடைய ஆசைகளை மனதில் நிறுத்தி இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்கள் உடனடியாக உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்தால் அதை இன்னும் நல்ல முறையிலே சரி செய்வதற்கு அழகாக அருமையாக இருக்கும். நம்ம திட்டமிட வேண்டும். திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பக்கத்தில் கூட்டு போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. எனவே தயவு செய்து நீங்கள் வர நிறுத்திருந்தால் அதுக்கு ஹாலிடேயில் தான் போட்டிருக்கிறேன். இந்த வருஷம் 22ஆம் தேதி மார்ச் மாதம் 22ஆம் தேதி அது தெலுங்கு வருடப்பிறப்பு பப்ளிக் ஹாலிடே. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரலாம். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இல்லை. உங்களுடைய இங்கே திருத்தலத்திலே நிறைய மக்கள் வருவார்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு முதலிடம் கொடுத்து அந்த நாளையை நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். காலம் தாழ்த்தாமல் தயவு செய்து உடனடியாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பதிவு செய்ய கடைசி நாள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. அதுக்கப்புறம் யார் வந்தாலுமே சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த வருடம் அதிக நம்பர் வருவதாக பார்க்கிறேன். ஒரு அன்பியத்திலிருந்து 32 பேர் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 32 பேர் ஒரு அன்பியத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே தயவு செய்து உடனடியாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யவும். ஒரு நபருக்கு 950, ஒரு நபருக்கு 950 ரூபாய். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. கேரளாவிலே அந்த கொச்சின் பக்கத்தில் இருக்கக்கூடிய 14 ஆலயங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, 8:30 மணி பூசை எத்தனை மணிக்கு? 8:30 மணி பூசை எத்தனை மணிக்கு? 8:45. பிள்ளைங்க வேணும்னே சொல்லுவாங்க நினைக்கிறேன் 8:45. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். 8:45 கரெக்டு தான். ஏன்னா நிறைய பேர் 8:45 கூட வரல. 9:30 மணி தான் நிறைய பேர் உள்ளே வந்தீங்க இல்லையா? 8:30 மணி திருப்பலி 8:30 மணிக்கு நல்லா இருக்கு. நான் எண்ணி பார்த்தேன். மொத்தமே திருப்பலி ஆரம்பிச்சு இருந்த இந்த ஆட்கள் மொத்தமே 24 பேர். 24 பேர். ஒரு 11 குடும்பம் தான் இருந்துச்சு. அதனால் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து நம்ம 8:30 மணி திருப்பலி தெரியும். இது வில்லேஜிலலாம் என்ன கிராமப்புறங்களில் உங்களுக்கு கூட சவுண்டு கேட்க நினைக்கிறேன். சாமியார் பிதாசுதன் போட்ட பிறகு தான் பல்லு விளக்கிட்டு கிளம்புறீங்க போல இருக்குது. அதான் 9:30 மணி வரைங்க நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னதாகவே கடவுளுக்குரியதே நாம் கடவுளுக்கு கொடுப்போம். இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி திருத்தொண்டர்களுக்கு அழகான ஒரு மரியாதை கொடுத்தார்கள். ஓகே, ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அந்த கேள்வி பதில் சொன்னால் உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. நீங்கள் கேட்டிங்களான்னு பார்ப்போமே. கேட்கலாமா? ரொம்ப முக்கியமானது. நாம் நன்மைகள் செய்ய திருத்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய 3 முக்கியமான அறிவுரைகள் என்ன? நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, பிள்ளைங்க சொல்லட்டும். நிறைய நம்ம பிள்ளைங்க சொல்லட்டும். 3 அறிவுரைகள். நோட் எடுக்க வேண்டாது. நீங்கள் குறிப்பிடுறதை நான் பார்த்தேன். நாம் நன்மைகள் செய்ய நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு தரக்கூடிய 3 அறிவுரைகள். சுபிக்ஷா, முதல் அறிவுரை என்ன? வெரி குட். புரோணி பேசாமல் இருக்கணும். நீங்கள் இது யாருக்கு சொல்கிறீங்க? இந்த புரோணி பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறீங்க? முதல் அறிவுரை புரோணி பேசக்கூடாது. ஓகே. 2வது அறிவுரை கடவுளுக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்களா? ஓகே, கரெக்ட். 3வது நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம பெரிய கூட நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. பிள்ளைங்க சூப்பர். 3வது கொலை செய்யணுமா?
மூணாவது கொலை செய்யணுமா? கத்தி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நம்மளால் முடிஞ்ச அதான் சொன்னார். ஃபாதர் சொன்னார், பிரதர் நீங்கள் அதான் சொன்னீங்க. இல்லையே, கரெக்டாக என்ன சொன்னார்? இல்லை, நீங்கள் எதோ சொல்கிறீங்க. மூணாவது அறிவுரை என்ன? தேவையில் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவி செய்யணும். கண்ணு பார்க்காத மாதிரி நம்ம வந்து போகக்கூடாது. பாருங்கள், சூப்பர் அறிவுரை. இந்த மூணுமே இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. என்ன பேசக்கூடாது? புரணி பேசணும்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் ஒரு பெரிய ஆட்டம் பாம்பு போட்டால் என்ன ஆகும்? அங்கே மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தையே வெடித்து சிதறி பண்ணிடும். அதே மாதிரி தான் புரணி பேசுறது. நம்ம நிறைய பேர் புரணி பேசுறதுனால எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறோம். வெரி குட். ரெண்டாவது என்ன? கடவுளுக்கு அதான் சொன்னேன், முதல் மரியாதை. நான் இன்னைக்கு ஜெப நேரத்தை கூட சொன்னேன், பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. நீங்களே உங்களுடைய பிள்ளைகள், நான் சொல்லியிருக்கிறேன், பிள்ளைங்க யாருமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சில பிள்ளைகள் அங்கங்கே உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும். பிள்ளைங்களை வந்து பிள்ளைகளுக்கான இடத்துல நம்ம வந்து பிள்ளைகளே என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்காதீர்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்க. அவங்க என்னுடைய பிள்ளைங்க, அவங்க என்னிடம் வரவிடுங்க. அதனால் நம்ம யாரும் தடுக்கக்கூடாது. மூணாவது என்ன? நன்மை செய்யணும். சரியா? தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். இதை செய்வோமா? வெரி குட். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நம்முடைய அன்பு தாயை பார்த்து வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையை உற்று நோக்க அம்மா உங்களை நம்பி வந்திருக்கிறோம். பல்வேறு விதமான கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, தேவைகளோடு உங்களை தேடி வந்திருக்கோம்மா. எங்களை பாருங்கம்மா. குறிப்பாக பங்கு மக்களுக்காக இந்த நாளில் இந்த இடத்துல பரிந்து பேசுங்கம்மா. எங்கள் அத்தனை பேரையும் இந்த இடத்துல சாட்சியாக மாற்றுங்கம்மா. எங்கள் எல்லோரையும் சாட்சியாக மாற்றுவதற்காக உம்மை போற்றுகிறோம் தாயை, புகழ்கிறோம் தாயை, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாய் என்று சொல்லி தாயை போற்றுவோம், புகழ்வோம், நன்றி செலுத்துவோம். கரங்கள் தட்டி பாடுவோம். தென்றல் வீசிட
கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, சூசையே வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.